செய்திகள் வாசிப்பது கீதா. சென்னை புரோபஸ் கிளப் சார்பில் காலை உணவு கூட்டம் மற்றும் பட்டிமன்றம் 25/4/2026 காலை ரஷ்யன் ஹவுஸ் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை உறுப்பினர்களுக்கான காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் நடைபெற்ற கூட்டம் பொது பிரார்த்தனை மற்றும் புரோபஸ் கீதத்துடன் தொடங்கியது. கிளப் தலைவர் எம். அண்ணாதுரை வரவேற்புரை வழங்கினார். பிறந்தநாள் கொண்டாடும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. காலை உணவு வழங்கிய ஆதரவாளர்கள் புரோபியன்கள் சம்பத், மோகன்ராஜ், பிரணேசன், ஏ.ஜி. சீனிவாசன், பேராசிரியர் ஷர்மா, சுந்தரேசன் மற்றும் குமரேசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பட்டிமன்ற நடுவராக தூர்தர்ஷன் பொதிகை டிவியின் தொகுப்பாளர், நியூஸ் வாசிப்பாளர், கவிஞர் எஸ். விஜயகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பட்டிமன்றத்தின் தலைப்பு முதியோர் மன மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அவரவரா அடுத்தவரா என்ற சிந்தனை தூண்டும் தலைப்பில் கலகலப்பாகவும் கருத்து பூர்வமாகவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பட்டிமன்ற நிகழ்ச்சியில் அவரவரா என்ற தலைப்பில் பேசுவதற்கு என்.ஆர். சம்பத், திருமதி விஜயலட்சுமி மாசிலாமணி மற்றும் பிரிகேடியர் ஜெயலட்சுமி மற்றும் அடுத்தவரை என்ற தலைப்பில் பேசுவதற்கு எம். விவேகானந்தன், முனைவர் சோ. கருப்பசாமி, திருமதி ஜெயமணி ஆகியோர் கலந்து கொண்டு பட்டிமன்றத்தில் பேசி அசத்தினர். இறுதியாக கிளப் செயலாளர் வி. ராம்ராஜ் நன்றியுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான புரோபஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நம்மளுடைய தலைப்பு முதியோர் மனம். நல்லா பார்த்துங்க, முதியோர் மனம். இரு மனங்கள் இருந்த திருமணம் பாருங்க, அங்கேயும் பாருங்க. இந்த மனத்துக்கு திரு எப்ப ஆகுது? இப்போ மன மகிழ்ச்சி. மனம்ன்றது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ மைண்ட் பேக். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு புக்கை படித்தேன். இந்த மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் அ பர்சன் ஹாப்பி. சரி, அந்த மைண்ட் எப்படி ஹாப்பினஸ் வரும்? அதான் இந்த மனம். கட்டாயமாக மனம் தனியாக சந்தோஷப்படவும் முடியாது, துக்கமும் பட முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்பிரிட்டேஷன், பர்செப்ஷன். எனக்கு இதை பார்த்தோன்னு வச்சாங்களேன், ஒரு பர்டிகுலராக நீங்கள் பால்கோவை பார்த்துட்டிங்கன்னா, அந்த பால்கோவை கசப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பால்கோவை பார்த்த உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்வீட்டுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே பல முறை நம்ம அதை அனுபவிச்சிட்டோம். அதை அனுபவிச்சதால அது ஒரு மிட்டாயின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுங்கள். அது சாப்பிட்டதுக்கப்புறம் அது கசப்பாக இருந்ததுன்னா அந்த மைண்ட் அதை ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த மைண்டு மனத்தோடைய இன்டர்பிரிட்டேஷனே எங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கின்ற பொருளில் தான் அது டெசிஷன் எடுக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய முன் அனுபவம் இந்த சமுதாயத்தில் நம்ம எதெல்லாம் சந்தோஷம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ண விஷயத்தை மாற்றி பேசணும்னா கட்டாயம் முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷமே பலரால சமுதாயத்தால் கிடைக்கிது. இப்போ திரும்பியாக நம்ம போனோம்னா இவர் சொல்லுவாங்க, இந்த வாடிய பயிரை கண்டபோது வாடினேன். இதை பலருன்றது நம்ம காக்கை குருவி எனது கூட்டம்னு சொல்லும்போது நம்ம நம்மளுடைய வள்ளலார் அவர் எப்படி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, பயிர்கடே நம்ம ஆளுன்னு முடிவு பண்ணுறாரு பாருங்கள். எந்த ஒரு பெரிய உள்ளம். அவருடைய மனம் சந்தோஷம் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, பயிர்கடை அதாவது மற்றவர்ன்ற இடத்துல பயிர்கடை வச்சுட்டார். உடனே ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்றது என்னன்னா, ஒரு பயிர்கடை மற்றவர்னு சொல்லும்போது அது வாடும்போது கூட மனம் வாடுது அப்படின்னா, ஐயோன்ற இலக்கிய மனம் கொண்ட இந்த மனது இந்த சமுதாயத்தில் நமக்கு மகிழ்ச்சி வேணும்னா அடுத்தவங்களால தான் முடியும். நம்ம தனிமையில இனிமே காணவே முடியாது. என்னுடைய மனத்தை நீங்க எப்படி மகிழ்ச்சி படுத்துறது அப்ப கேட்கல. அவருடைய மன மகிழ்ச்சிங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. உங்க மனசை கடன் வாங்கி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? உங்க மனசை கடன் வாங்கி மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. உள்ளத்திலிருந்து வெளியில் வருவதுதான் மகிழ்ச்சி. அதுதான் நிரந்தரமானது. உள்ளத்திற்குள் இருந்து பிரவாகம் எடுத்து வருவதுதான் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடியது. மற்றவையெல்லாம் யாரோ ஒருத்தங்க இந்த இப்ப விவேகானந்தர் மாதிரி 2 நிமிஷம் சிரிச்சு சிரிச்சு பேசி சிரிக்க வச்சுட்டு போனா அது மகிழ்ச்சியா? அது நிரந்தரமானதா? இல்லை. அதெல்லாம் தற்காலிகமானதுதான். நடுவர் அவர்களே, இங்க நான் என்ன சொல்லணும்னு விரும்பினா, முதியோரின் மன மகிழ்ச்சிக்கு காரணங்கள் 1 2
எடுத்து சொல்ல. முதியவர்கள் எப்பொழுதுமே சிந்தனை செயல்பாடோடு நடக்க வேண்டும். அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். 50 வயது ஆகும் பொழுதே முதுமை ஆரம்பித்து விட்டது என்று நினைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணணும், அந்த நம்ம பிற்காலத்தில் நாம் அமைதியாக எளிமையாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்று வங்கியிலே பணம் சேமித்து வைக்க வேண்டும். நடுவர் அவர்களே, மனத்திற்கும் பணத்திற்கும் நெருங்கிய காதல் உண்டு. வங்கியில் வேலை செய்த உங்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டியதில்லை. மனமும் பணமும் சேர்ந்தால்தான் அங்க மகிழ்ச்சியே வரும். நாமளே மகிழ்ச்சி அடைகிறது அடுத்த ஒரு ஆளை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கணும். வீட்டுக்குள்ள போனா மாமா இட்லியை வச்சிருக்கேன், முருகலா ஒரு தோசை போட்டு தாரேன், பொடி போட்டு சாப்பிடுங்க அப்படி பொடி வச்சு பேசுறாள் மருமக, அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? ஏன் பென்ஷன் வாங்குறேன், மகன் அப்பா இந்தாங்க 100 1000 ரூபாய் கையில வச்சுக்கோங்க செலவு வழிங்க அப்படி கொடுக்குறாங்க, அதுல கிடக்குற மகிழ்ச்சி கிடைக்குமா? பலாப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறேன், பலாப்பழம் வாங்கிட்டு உங்களுக்கு எவன் பலாப்பழம் வாங்கி கொடுத்தான், அவன் 4 சாத்தணும், எங்க வீட்டு பிகரு சுகரை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, அது யாரால கிடைக்குது? இந்த மகிழ்ச்சி எங்கும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கடைசிக்கு யாரு கொடுத்தா, அவங்க அண்ணன் கொடுத்தான்னு தங்கச்சிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இப்படி மன மகிழ்ச்சியை உருவாக்குவது மட்டுமன்று நமக்கு இருந்தாலும், மன மகிழ்ச்சியை நம் மனம் ஏற்றுக்கொண்டாலும் பிறரால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்க, அதை தடுக்க யாராலும் முடியாது. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு நிழல் படம் எடுத்து வீடியோ எடுத்து மனசுல பதிஞ்சிருக்கும் பாருங்க, அதுபோல் நிலையாக இருக்கும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எதிலும் பற்று வைக்காமல் ஆசைகளை துறப்பதே நிலையான மகிழ்ச்சிக்கு வழி. சோ இவங்க மேல இவங்க தான் என் சந்தோஷத்துக்கு காரணம், அவங்க தான் சந்தோஷத்துக்கு காரணம், நீங்க தான் என் சந்தோஷத்துக்கு காரணம் நினைச்ச எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. முதியோர்களின் மனமகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அவரவரே என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. பேஸ்ட் ஆன் ரிசர்ச், ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. எப்படின்னாக்கா விகிதம் மாத்திரமே சூழ்நிலைகளும் பிறரும் நம்மை சந்தோஷப்படுத்த முடியும் என்று இந்த ஆராய்ச்சி செய்கிறது. சாதாரணமாக வயது முதிர்ச்சி அடையும் போது அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில் மனமும் முதிர்ச்சி அடைகிறது. நேர்மறையான எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். மேலும் சவால்களை சந்திக்கும் திறனும் நமக்கு மேம்படுகிறது. இதனால் நாம் முதிர்ச்சி அடைந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை என்னுடைய எதிரணியாளர்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சி இருக்கத்தான் நானே முடிவு செய்யும் போது மாத்திரம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் முதியவர்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 100% மனமகிழ்ச்சியாக இருப்பவர்கள், பல பிரச்சனைகள் வீட்டில் இருக்கலாம், ஆனாலும் 100% மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும். ஹாப்பினஸ் இஸ் a choice அப்படின்னு சொல்றாங்க. சாய்ஸ்னா ஐ சூஸ் டு பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்க தேர்ந்தெடுக்கிறேன், முடிவு செய்கிறேன். ஆனால் சந்தோஷமாக ஆப்போசிட் டீம் சுட்டி காட்டிய மாதிரி இவங்களால நான் சந்தோஷமா இருப்பேன், இவங்களால நான் சந்தோஷமா இருப்பேன் நானு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல வசதி சௌகரியங்கள், எல்லா சூழ்நிலையும் அதிகபட்ச சாதகமாக இருந்தாலும் ஒரு இனம் புரியாத கவலை, ஒரு பாரம், ஒரு துக்கம், துயரம், இது இன்டர்னல் எண்டோஜீனஸ் அகத்திலிருந்து வருகிற எண்ணங்கள் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடும். சில நேரங்கள் காலையில எழுந்திருக்கிறப்பே ஒரு இனம் புரியாத கவலையா இருக்கு, என்னன்னே ஒண்ணுமே இல்ல, ஆனா கூட இப்படி இருக்கேன்னு சொல்றவங்க ஏராளமாக நான் என்னுடைய சர்வீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் சைக்கோ தெரப்பியும் கொடுத்திருக்கிறேன். சோ அவரவர் மனநிலை, சைக்காலஜி அந்த உளவியல் ரீதியை சார்ந்தது, மனநிலையை சார்ந்தது, அவரவர் மனதின் எண்ணங்கள், செயல்பாடுகள், உணர்வுகளை சார்ந்தது. அடுத்தவருக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை. சொல்லலாம் இவங்கதான் எனக்கு சந்தோஷம், இவங்கதான் எனக்கு, அதெல்லாம் டெம்பரரி. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ சூஸ் டு பி, நானே தேர்வு செய்து முடிவெடுத்தால் தான். முதியவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க சரியான முடிவு செய்து தேவையற்ற சூழ்நிலைகளையும் தேவையற்ற மனிதர்களையும் தவிர்த்து சரியாக சமாளிக்கும் போது, இப்ப நாங்க எப்படி அவங்க எல்லாம் தவிர்க்கிறோம் அந்த 3 பேரையும், அப்படி அவரவரே அடுத்தவர் அல்ல என்று ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். வயதானால் உடல் ஒத்துழைப்பு தராத போது நடக்க உட்கார நமக்கு உதவி அடுத்தவர் மூலம் தேவைப்படுகிறது. முதுமையில் கணவன் மனைவி இவர்களின் பங்களிப்பு அதிகம்.
இதில் ஒருவருக்கு ஒருவர் துணை. ஒருவர் போய்விட்டால் மற்றவருக்கு கடினம். அவர் நாட வேண்டிய அவசியம் உள்ளது, மற்றவரை நாட வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்கெல்லாம் மற்றவர் தேவைப்படுகிறார்கள். நாம் இப்பொழுது முதியவரை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நாம் விழும்போது தாங்குவதற்கு ஒரு கை தேவைப்படுகிறது. அந்த கை மற்றவருடைய கையாகத்தான் இருக்க முடியும். நாமே நம்ம கையை கொண்டு தாங்க முடியாது. இப்பொழுது பேசாமல் 4 நாட்கள் தனியாக உட்கார்ந்தால் என்ன ஆகும்? நாம் லூஸாக தான் போவோம். இப்பொழுது மறதித்தன்மை, டெமென்ஷியா என்ற நோய் அதிகமாக வருவதற்கு காரணம் பேசாமல் இருப்பதுதான். பேசாமலோ சிரிக்காமலோ இருந்தால் அது நமக்கு ஏதாவது ஒரு வியாதியை தான் கொண்டு வரும். எனவே நாம் அடிக்கடி நண்பர்களை பார்ப்பது, உறவுகளுடன் பேசுவது இன்றியமையாதது. அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம் மனமும் மூளையும் நன்றாக வேலை செய்யும். நாம் இறக்கும் வரை நன்றாக இருக்க முடியும். அதாவது கடைசியில் பேசிய அம்மையார் அவர்கள்தான் சரியான ஒரு கருத்தை சொன்னதாக நான் நினைக்கிறேன். என்றால் மகிழ்ச்சி என்பது நாம் இறைவனை வணங்கி தனியாக தியானம் பண்ணும்போது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். மற்றபடி ஒரு நூலை படித்தால் கூட நாம் மகிழ்ச்சியை நமக்குள்ளே அனுபவிக்கலாம். ஆனால் அப்போ அந்த நூல் எழுதியவருக்குத்தான் போகிறது. அவர் எழுதிய கருத்தை படித்துத்தான் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு இன்னொருத்தர் வருகிறார். எனவே தனிமையிலே நிச்சயமாக இனிமை காண முடியாது என்பதுதான் உண்மை. அது எங்க வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். தனியா இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை நான் நிறைய பார்த்தவன். அதனால சொல்றேன், நான் ஒண்ணுமே இல்லை. அதாவது எப்ப கிடைக்கும்? இப்போ ஒரு இல்லறம்னு சொல்றோம், இல்லற வாழ்க்கைன்னு சொன்னா, இப்ப தனியா நம்ம இல்லற வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியுமா? மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியாது. அங்க மனைவி வேணும், அங்க ஒரு துணை வேணும். சரி, குழந்தை பிறந்ததை அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு வீட்லயே உட்காந்துட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு மகிழ்ச்சியா இருந்துட முடியுமா? அந்த குழந்தைய அவன் கையில கொண்டு கொடுக்கணும் இல்லையா? அந்த குழந்தைய கொஞ்சம் போதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி வரும். அப்பதான் அவனுக்கு மகிழ்ச்சி வருது. அந்த குழந்தை போயிடுச்சுன்னா போயிடுச்சு. ஒருவேளை குழந்தை செத்து போச்சு, மனைவி இருக்கிறான்னு சொன்னா கூட அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அந்த குழந்தைய கையில கொண்டு வந்து கொடுத்தவொன்னு தான் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொருத்தன் அடையிறதும் வெளியில இருந்து தான் அவனுக்கு வருது. அதன் மூலம் அவன் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கலாம், நினைச்சுக்கலாம், அதை கற்பனை பண்ணலாம். இப்ப அன்னைக்கு நான் ஒரு பாடல் நிகழ்ச்சி நடத்தினேன். எவ்வளோ பேர் சிரிச்சு மகிழ்ந்து கரகோஷத்தோட சந்தோஷமா போனாங்க. போன பிறகு கூட 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த வாரம் முழுக்க நான் உங்க பேச்சை கேட்டதால மகிழ்ச்சியா இருப்பேன் சார்ன்னு சொன்னாங்க. இப்ப டாக்டர் நினைப்பு தான் வந்தது, சொக்கலிங்க நினைப்பு. அவர் சொல்றது அதுதான் சொல்றாரு, விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றாரு. இது எங்க இருந்து வருது? இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுன்னு வரும்போது அடுத்தவர் அங்க நுழைஞ்சிடறாரா இல்லையா? தனிமையா எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் வெளியில இருந்து வர்றதுதான். அந்த அம்மா அழகா சொன்னாங்க, நடுவர் கூட சொன்னார், ஒரு கட்டுரை எழுதுனது மாதிரி சொன்னாங்கன்ட்டு. அதுதான் உண்மை, யதார்த்தம். நம்ம நடைமுறையை பேசணும், நம்ம கற்பனையா பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதனால அந்த நோக்கர்கள் அப்படிங்கிற இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல என்னுடைய இது என்னன்னா, அது நோக்கர் அவர் சொல்லுவார், நடுவர் தீர்ப்பு சொல்லுவார், அது வேற. இருந்தாலும் நோக்கர்கள்ங்கிற முறையில அவங்க சார்பில் என்னுடைய இது அடுத்தவரிலிருந்து நமக்கு கிடைப்பதுதான் நிலையான மகிழ்ச்சி. அதை நினைத்து நாம் மனதிலே மகிழலாமே தவிர உள்ளுக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியா நிலைத்து இருக்க முடியாது. நீ அளித்த மகிழ்ச்சி கிடையாது, அது வெளியில இருந்து தான் வருகிறது என்பதை சொல்லி அமைகிறேன். வாழ்க, வணக்கம். உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது. தாய் வயிற்றிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி தான் நம்மளுடைய உணர்ச்சி, சிரிப்பு எல்லாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். செயின் வார்னர்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கான், பவுலர். 4 ஸ்டெப் தான் வருவான், ஒருத்தன் கூட அடிக்க முடியாது அந்த பந்தை. ஆனா டெண்டுல்கர் மாத்திரம் கீழ் கழிப்பான். அவனுக்கு செயின் வார்னருக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது எல்லாரும் அடிக்கல, இவன் அடிக்கிறானேன்னு. பவுலர் ஒன்லி தான் க்ளோஸா பார்ப்பான் பேட்ஸ்மேனை. அப்போ ஒரு மீட்டிங்ல சொல்றான், பந்து நம்மளுக்கு இங்க வந்தாதான் தெரியும், டெண்டுல்கருக்கு ஆஃப் பிச்சிலேயே தெரிஞ்சு போகுது பந்து எப்படி டேர்ன் ஆகுதுன்னு. அது அவனுக்கு அவன் தாய் வயிற்றுல கிடைச்சது. தாய் வயிற்றுல கிடைச்ச அந்த இதுதான் அவன் சிறந்து வழங்கினான். இன்னொன்னு அதே மாதிரி, இதை நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் என் மனசுல இருக்குது சொல்லிடுறேன். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பயிற்சியில் ஒரு கணக்கு போட்டா அந்த பயிற்சியை முடிச்சிடும். ஒரு நாள் லேட்டா வந்துச்சு, அடிக்க போனேன். சார் நான் அடிக்காதீங்க சார், நான் ஹார்ட்ல ஹோல்டு இருக்குது, சீக்கிரம் செத்துருவேன்னுச்சு.
நேராக அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கேட்டேன். ஆமாம் சார், இது ஹோல் இருக்குது, அது வந்து பழைக்காது சார். எனக்கு மனசு அப்போ அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, ஏன் அதுக்கு பிறக்க வயிற்றுலேயே, தாய் வயிற்றுலேயே அதுக்கு கெடுதல். அப்புறம் அந்த ஸ்கூலை விட்டு வந்துட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த டீச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த பொண்ணு செத்து போச்சு சார்னு. டாக்டர் சொல்றாரு மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு. ஒரு வியாதி இல்லை, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். 5 காரணம் சார் மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு மனைவி, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பென்ஷன், ஒரு கடனே இல்லை சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. முதியவர்கள் அப்படின்னா சீன பழமொழி ஒன்று உண்டு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு முதியவர் என்பது ஒரு ரத்தினத்துக்கு சமம். சீன பழமொழி. காரணம், அத்தனை அனுபவங்களுடைய பிழிவாகத்தான் முதியவர்கள் இருக்காங்க. ஆனா காலம் மாறிட்டே இருக்கு. ஆன்றோர் வாழும் தேசமடா, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வாழும் தேசமடான்றான். மாறி போச்சு. அன்னைக்கு எல்லாம் மக்கள் வந்து செல்வாக்கோட இருந்தாங்க, இன்னைக்கு செல் இருக்கு, வாக்கு காணும். காரணம் கால சுழற்சி. இந்த கால சுழற்சியில வந்து மன மகிழ்ச்சி என்பது தன்னிடம், அதாவது அவரவரா இல்ல அடுத்தவரா, ரொம்ப பெரிய கேள்வி. சரி, இந்த 6 பேர் பேசிட்டு போனாங்க. போனப்புறம் 2 பேர் வராங்களே, அவங்க 2 பேரும் வந்து ஏதாவது எனக்கு ஒரு சப்போர்ட்டை அழகா கொடுத்துறாம, பட்டா 2 பேரும் வேற வேற விதமா பேசிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் அவரவரே என்னாரு, ஒருத்தர் அடுத்தவரே என்னாரு. எனக்கு எது எவரே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல தான் உங்களை மாதிரியே நானும் உட்கார்ந்துருக்கேன். இருந்தாலும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்ப மனிதன் வந்து ஒரு தெய்வமாகலாம் அப்படின்னு மனிதனுக்குள்ள ஒரு குண நலன்கள் இருக்கு இல்லையா, நிறைய. சாந்தி என்ற ஒரு படத்துல கவியரசர் ரொம்ப அழகா இருக்காரு. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். அப்ப அறிவில் மனிதனாக வேண்டும் என்றால் இன்னொன்னு வேறுபடுத்துறார். ஒரு விலங்குகள் இருக்கு அப்படின்னா, விலங்கு போயிட்டு சிங்கம் வந்து நேற்று சிரிச்சுக்கிட்டே இருந்தது, புலி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு புன்னகித்தது புலி அப்படின்னா சொல்லுவோமா? இல்லையே. விலங்குகளுக்கு அந்த இது இல்லை. ஆனா மனிதன் வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும் அப்படின்னா மனிதனுக்குள்ள ஏதோ இருக்கு. அந்த மனிதனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னுச்சு சொசைட்டி, இந்த சமூகம் வந்து முதியவர்களை ஒதுக்குகிறதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிறைய இடத்துல அதுக்கு வந்து ஆமாம்ன்ற பதில் நிறைய வருது, இல்லைன்னு அது நம்ம மறுக்க கூடாது. அதுக்குதான் ஒரு அழகா சொல்லுவாங்க, முதியவர்கள் என்பவர்களுடைய பயன் என்பது அனுபவம் மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்கள் மட்டும் பலன் அப்படி இல்லை. ஆனா அனைவரும் முதியவராகத்தானே போகிறார்கள். அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா போட்டு சாத்துறா. நம்ம தலைமை ஆசிரியர் ஐயா பேசிட்டு பண்ண போட்டு சாத்து, அது கிடையாது. அவங்க நடந்து சென்ற அந்த அடி, அந்த பாத அடிகள் இருக்கு இல்லையா, அந்த அடிகள் உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். நீங்க பெரியவங்க, நீங்க நடந்து போன இந்த பாதையின் பின்னால போகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். எல்லாரும் வந்து கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு ஒரு பழமொழி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கோபம் இருந்தால் உடனடியா அப்ப 1 2 3 சொல்லு இப்படிதான் கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப கோபம் உடனே வச்சு அந்த இடத்துல குணம் இறக்கும். கோபம் உள்ள இடத்தில் குணம் இறக்கும். இதுதான் மருவி வந்து கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கு. இப்படி பழமொழிகளுடைய பிரிவுகளை பாத்தீங்கன்னா கூட மனிதனுடைய அறிவாற்றலை சிந்திக்க தூண்டும் விதமாகத்தான் எல்லாம். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு பனை மரம் இருக்கு. நான் முதுமையோட ஒப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, இருந்தாலும் ஒப்பிடலாம். ஒரு பனை மரம் இருக்கு. அந்த பனை மரத்தினுடைய கிளைகள், அதனுடைய இலைகள் அத்தனையும் உதிர்ந்து விட்டன. அப்படி பனைமரம் நிக்கிறது பட்டு போன பனைமரம் தான். அதனால ஒரு கவிஞன் எழுதினான், வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த பனைமரத்தை அப்படியே பாக்குறோம். மொட்டை பனைமரம் என வெட்டி தொலைக்காதீர், அது ஒற்றை குருவியின் சிம்மாசனம்னு. ஒரு குருவி அங்கேருந்து வந்து அழகா அது மேல உட்காருது. மொட்டை பனைமரம் என வெட்டி தொலைக்காதீர், அது ஒற்றை குருவியின் சிம்மாசனம். அப்ப அதுக்கு ஒரு பயன் இருக்கு இல்லையா? அதனால அந்த முதுமையிலும் அப்படின்ற வார்த்தை, அந்த இலும் அப்படின்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த 1000 அர்த்தங்களை நோக்கிய பதிவு நாம் பயணிக்கின்ற போது எப்ப மகிழ்ச்சி முதியவர்களுக்கு தான் கேட்டிருக்கு. அப்பன்னா கூட பொதுவா நம்ம கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. முதியவருடைய மன மகிழ்ச்சி அப்படின்னு அந்த காலத்துல உலக போரும்போது குண்டு மழை பொழிந்துகின்ற காலம், அப்போ முழுதும் வந்து இருட்டடிப்பு, எங்கேயுமே கிடையாது. சர்ச்சில் வந்து தேசிய வானொலியில உரையாற்ற வேண்டிய ஒரு நேரம். சர்ச்சில் வந்து போனோம். அப்ப என்ன, அதனால எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு எப்படி நம்ம கொரோனா காலத்துல இருந்தோ யாருமே வெளியில போக முடியாது. உலக போரும்போது அவருடைய ஓட்டுநர் இல்லை, கார் ஓட்டுநர் இல்லை. ஆனா 1 2 வாகனங்கள் மட்டும் பயணிக்கிறத பார்த்தோம். அந்த விளக்கொலி குறைவுபட்டு அப்ப வெளியில வராரு. தேசிய வானொலியில போயிட்டு சர்ச்சில் உரையாற்றணும். அப்படி வரும்போது பார்த்தா
ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸிக்காரன் நிறுத்தி, ஐயா நான் இது ஒரு இடத்த சொல்றேன், இந்த இடத்துக்கு போனோம், நீ வரியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் உடனே சொல்றான், அதெல்லாம் வர முடியாதுங்க, இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து தேசிய வானொலியில் உரையாற்றுறாரு, நான் இப்ப பயணம் பண்ண முடியாது, நான் கேட்கணும் அப்படின்ற உடனே அவருக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி, அத்தனை மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, தன்னுடைய உரையை கேட்கணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு 10 பவுண்டு ரூபாய் அவன்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே வாங்கிட்டு, ஐயா ஏங்க வண்டியில உட்காருங்க, உடனே போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பணம் பண்ண பாடு, அந்த பணம் படுத்தும் பாடு. அப்ப மகிழ்ச்சி எங்க போச்சு? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிப்படாமிக் மகிழ்ச்சி, அந்த நிலையிலே அது வந்து மறைஞ்சு போச்சு. அப்ப நாம வந்து இந்த அடுத்தவர் அந்த அதாவது அவரவருக்குள்ள மகிழ்ச்சியைத்தான் வந்து நம்ம ஒரு அளவீடு கோலா வைத்து அவரவர்னு தீர்ப்பு கொடுக்கலாமா? ராக்ஃபெல்லர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு மேல விமானத்துல போயிட்டே இருக்காரு. அவர் கூட பயணிக்கவர் சொல்றாரு, நாம தான் இந்த விமானத்தை இயக்கும் போது இந்த விமானம் என்பது தரையிலிருந்து இவ்வளவு உயரத்துக்கு வர வேண்டும், அப்படி இந்த உயரத்துக்கு வர வேண்டியதுக்காக நம்ம இயக்கிறோம். இப்பதான் நம்ம இவ்வளவு ஹைட்டுக்கு வந்துட்டோமே, இத்தனை மீட்டர் உயரத்துல நம்ம பறக்கிறோமே இப்ப அப்படின்னு உடனே எதுக்கு மேலும் இயக்குறீங்க, அது போகாதான்னு கேட்ட உடனே அவர் இன்ஜின் ஆஃப் பண்ண போனாராம். அப்ப ஐயோ அது விழுந்துருமே. அதான் வாழ்க்கையில தினமும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணலாம். அப்ப அவரவர் மகிழ்ச்சிக்கு ராக்ஃபெல்லர் சொன்னார் இல்லையா, அதனால அவரவர் தான் மகிழ்ச்சிக்கு தான் அப்படின்னு நம்ம தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு அப்படி ஒரு சிக்கலோட அப்படி போகின்ற போது நிறைய இடத்துல கேள்விப்பட்ட ஒரு கதையா இருக்கலாம். ஒரு மருமகள் போயிட்டு கணவனை தொந்தரவு பண்ணி ஒரு புடவை வாங்கி கொடுங்கன்னு ஒரு புடவை கடைக்கு போயிட்டு 2 புடவை எடுக்கிறாங்க. ஒரு புடவை வந்து ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள புடவையை மருமகள் தனக்கு எடுத்துக்கிறா. சரி போனா போது உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு கருப்பசாமி ஐயாவை பார்த்துன்னே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுக்கு என்ன ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துக்கோங்கன்ட்டு 2 பேரும் 300 ரூபாய்க்கு மாமியாருக்கும் 3000 ரூபாய்க்கு போறாங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணான்னா, அந்த 3000 ரூபாய் புடவை லேபிள் எடுத்து 300 ரூபாய் புடவையில ஒட்டிட்டு, இந்த 300 ரூபாய் லேபிள் எடுத்து 3000 ரூபாய் புடவையில ஒட்டிட்டு கொண்டு போய், அம்மா உங்களுக்காக உங்க மகன் இல்ல, நான் வந்து இவ்வளவு ஆசையா உங்களுக்கு புடவை வாங்கியிருக்கேன், இந்தாங்கம்மா அப்படின்னு உடனே அவங்க பார்த்தாங்களா, பார்த்த உடனே 3000 ரூபாய் புடவை, ஏமா நீ தினம் ஆபீஸுக்கு போற, எனக்கு எதுக்கும் 3000 ரூபாய் புடவை, அந்த 300 ரூபாய் புடவை என்கிட்ட கொடுத்துரு, நீ இதை எடுத்துக்கோன்னாலாம். இது வந்து என்னன்னா, இது ஒரு சம்பவமா இருந்தா கூட இந்த மகிழ்ச்சி பத்தி அவங்களுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் உருவாகுதா? இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க மகிழ்ச்சியை பகிர்வதற்காக, அப்ப அவரவருடைய மகிழ்ச்சியை பகிர்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் போகுதா அப்படின்னு இப்படிதான் நம்ம சிந்திக்கின்ற போது, நம்ம உண்மையிலே இந்த பட்டிமன்றத்துல முதியோர் கண்டிப்பா ரொம்ப அழகா இவங்க சொன்னாங்க. தனிமையிலே இனிமை காணவன் முடியுமா அப்படிலாம் கேள்வி கேட்டு பதில் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆணித்தரமா மனதனுடைய உள் அமைதி, உள்ளார்ந்த அமைதியை நோக்கித்தான் அப்படின்னுச்சு. இந்த பட்டிமன்றத்துல முதியோர் மன மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் அவரவருடைய மகிழ்ச்சி தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு நிமிஷம் நின்று திருப்பி சிந்திச்ச உடனே பார்த்தா உடனே எனக்கு ஒரு தோணுச்சு, என்னன்னா ராக்ஃபெல்லர் அப்படி சொன்னார் இல்லையா, நம்ம வந்து தமிழர்கள், நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம நாட்டுல வந்து எப்படி இருக்கு மக்களுடைய மனநிலை அப்படின்னுச்சு. நான் நடத்தின இந்த மங்கையர் சோலையை பத்தி அவர் ராமராஜன் சொன்னதுனால அதுல இருந்தே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு கூட பாம்பன் பகுதியில சேத்தூராக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க, 76 வயதாகுது. அவங்க தினமும் அந்த பாம்பன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற குட்டி நிறைய தீவு இருக்கு, முயத்தீவு, குருசடை தீவுன்னு குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. தனியா ஆளா போய் அந்த அம்மா இந்த வயதுல அந்த படகுல போய் அதுக்கு பத்தான்னு பேர், அந்த படகு பேர், அந்த பத்தையில போய் அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு வராங்க. கூட 2 உதவியாளர் போவாங்க. அவங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், என்னோட நிகழ்ச்சிக்கு வந்தப்போ கேள்வி கேட்டேன், அம்மா நீங்க அந்த பத்தன்ற படகுல போறீங்க, உங்களுக்கு 76 வயசு, நான் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க இப்பயும் வந்து செய்யறாங்க, போறீங்களே, திடீர்னு அங்க யாரும் இல்லை, ஆள் இல்லாத சிறிய தீவு, குட்டி தீவு, அங்க திடீர்னு புயல் வந்தா அல்லது வெகுவான சீற்றங்கள் வந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அது ஒண்ணு இல்லைங்க, அந்த பத்தையை கவுத்து போட்டு உள்ள உட்காந்துப்பேன் அப்படின்னா. எத்தனை வயசு? 76 வயசு. எதுக்குமா பண்றீங்க? ராக்ஃபெல்லர் சொன்னாரு, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய தொடர் வெற்றிக்காக நான் இன்னும் பயணப்பட்டு கொண்டிருக்கேன். சேத்துராக்கு சொன்னாங்க, என்னை நம்பி 10 குடும்பம் பிழைக்குதுங்க, அந்த 10 குடும்பத்துக்கு நான் தொடர்ந்து என்னுடைய வயசை பார்க்காம போய் உழைச்சா தானங்க சாப்பாடு. 2 நாள் மீன் பிடிச்சா 10 நாள் உட்காந்து சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு மகிழ்ச்சிக்காக அவங்க செய்யறாங்கன்றது அந்த இடத்துல உறுதியா இருக்கு. அப்ப மகிழ்ச்சி என்பது என்ன? இது வந்து ஆண்டன் செகாவ்ன்ற ஒரு அருமையான ஒரு கதாசிரியர் எழுதின ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்றாரு, ஒரு முதியவர் வந்து ஒரே ஒரு குதிரை வண்டியை வச்சு பிழைக்கிறார், மனைவி மக்கள் யாருமே இல்லை, அந்த குதிரையும் அவரும் தான், அதை வச்சு பிழைக்கிறார், அதில் வர வருமானத்தை பிழைக்கிறார். அவர் திடீர்னு ஒரு நாள் நினைச்சாரு, எனக்கு வயசான அப்புறம் எங்கேயா விழுந்துட்டேன்னா என்னை யார் தூக்கி போடுவா, எனக்குன்னு யார் இருக்காங்க, என் குதிரைக்கு தெரியுமா, தெரியாது, எனக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு வாழ்க்கையில துன்பத்தினுடைய நடையோடு அவர் அந்த பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற போது
ஒரு அனாதை இளைஞனை பார்க்கிறார். இந்த கதை அப்படி ஓடுது. அந்த அனாதை இளைஞனை பார்த்த உடனே அவன்கிட்ட பேசுறாரு. 2 நபர் மகிழ்ந்து அவனை தன்னுடைய பிள்ளையா தத்தெடுத்துக்கிறார். ஆஹா, எனக்கு ஒரு அருமையா, எனக்கு அடுத்த ஒரு மகன் கிடைத்து விட்டான், ஒரு பிள்ளை கிடைத்து விட்டான், என்னுடைய வாழ்க்கையில என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் தற்கான்னு அந்த பயணம் அப்படியே போயின்ற போது திடீர்னு நோயில் காலனுடைய வாயில் விழுந்து விடுகிறான். அந்த பிள்ளை இறந்து விடுகிறான். அந்த இறந்து விட்ட போது அவருடைய மனதில் ஏற்படுகின்ற சோகம் என்ன, யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட போய் சொல்றது? எனக்குள்ள ஏற்படுகிற மகிழ்ச்சி என்பது இருக்கா இருக்கா கேள்வி கேட்டு யார்கிட்ட சொல்றது அப்படின்னு நேர தன்னுடைய குதிரை கிட்ட போய் அதனுடைய காதுல தன்னுடைய அழுகை அத்தனையும் கொட்டி கொட்டி தொட்டி தீக்கிறார். அந்த தீர்க்கின்ற போது அந்த இடத்துல செல்வது, அது துக்கமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் என்பதில் அடுத்தவரும் நம்மோடு இணைந்திருந்தால்தான் நம்முடைய மகிழ்ச்சி என்பது நிலையாக இருக்கும். அதுதான் இபிடாமிக் மோனிக் என்ற ஒரு நிலையான மகிழ்ச்சி என்று கூறி அடுத்தவரே என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.